சிறப்பு புணர்ச்சி விதிகள் கொஞ்சம் நிறைய வித்தியாசமான கொஸ்டின்ஸா நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்றது? அதனால கண்டிப்பா இந்த மாதிரி புணர்ச்சி விதிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். பேசிக்கா நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். புணர்ச்சி விதிகள் 1, 2 அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல சிறப்பு புணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய வித்தியாசமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எண்ணு பெயர் புணர்ச்சியில் தவறானது எது? சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எண்ணு பெயர் புணர்ச்சியில தவறானது எது? 1+1 அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா ஒவ்வொன்றுன்னு மாறுதான். 2+2 அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா இவ்விரண்டுன்னு மாறுதான். 5+5 அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா ஐவைந்துன்னு மாறுதான். 6 கூட்டல் 6 அப்படிங்கிறது அவ்வாறுன்னு மாறுதான். இதுல எது ராங்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூல் படிச்சுக்குவோம். 9 ஒழித்த எண் 9ம் 10 நம்பர் இருக்குன்னா அதுல 9 நீக்கிருங்க. 9வது நம்பரை நீக்கிட்டீங்கன்னா மிச்சம் 9 இருக்கும். 9 ஒழித்த எண் 9ம் இரட்டின் அப்படின்னா அதோட அது சேருது. இப்போ 1 கூட்டல் 1, 2 கூட்டல் 2, 3 கூட்டல் 3ன்னு அந்த நம்பர் கூடயே அது சேருது. இரட்டின் 9 ஒழித்த எண் 9ம் 9ல 10 நம்பர்ல 9 கட் பண்ணிட்டோம், மிச்சம் 9 நம்பர் இருக்கு. அதுல அதோட அது சேருது. இரட்டின் முன்னதின் முன்னிலை ஓட அப்படின்னா முன்னதின் முன்னிலை ஓடனா நிலைமொழியில இருக்கக்கூடிய நிலைமொழியில பாருங்க, அந்த முன்னாடி இருக்க எழுத்தை தவிர மற்ற எல்லா எழுத்தும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா உயிர்வரின் வவ்வும் 9 ஒழித்த எண் 9ம் ரட்டின் உயிர்வரின் என்ன ஆகும்னு சொல்லிட்டோம், வவ்வுன்னு சொல்லிட்டோம். வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா வருமொழியில எல்லாத்துலயுமே பாருங்க உயிரெழுத்து வருது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? வவ்வும். இப்ப எப்படி வரும்? வவ் கூட்டல் 1. இங்க எப்படி வரும்? இவ் கூட்டல் 2. இங்க எப்படி வரும்? ஐ கூட்டல் இவ் 5. இங்க எப்படி வரும்? அவ் கூட்டல் 6. இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் என்ன மாறும்னா இது தனிக்குறில் அடுத்து ஒரு ஒற்று வருது, வருமொழியில உயிரெழுத்து வருது. தனிக்குறில் அடுத்து ஒற்று வருமொழியில உயிர் வந்தா அந்த ஒற்றானது என்ன ஆகும்னா ரெட்டிக்கும். அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த ஒற்று ரெட்டிச்சு வரும். இங்கேயே தனிக்குறில் அடுத்து ஒற்று வருது, இங்க இவ்வு ரெட்டிக்கும். இது நெடில் வருது, இங்க ஒற்றானது என்ன ஆகக்கூடாது? ரெட்டிக்க கூடாது. இங்க தனிக்குறில் அதாவது இங்க ஆ அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா ஆ. என்னன்னா 3, 6, 7 3, 6, 7 எண்ணு பெயர் புணர்ச்சிகள்ல 3, 6, 7 இதுல முதல் எழுத்து பாத்தீங்கன்னா குறுகும், மூவாகும், ஆவாகும், ஏவாகும். அதன் அடிப்படையில ஆங்கிறது என்னவா மாறிடுச்சுன்னா ஆ அப்படிங்கிறது மாறிடுச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? அந்த 1 அப்படிங்கிறதுல நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தவிர மற்ற எல்லா எழுத்திலும் கேன்சல் பண்ணியாச்சு. வருமொழியில உயிரெழுத்து எல்லா இடங்களையும் வரதுனால வவ்வும் சொல்லியாச்சு. அடுத்து தனிக்குறில் எடுத்து ஒற்றின் அடிப்படையில அந்த ஒற்றானது ரெட்டிக்கும், இதெல்லாம் போட்டாச்சு. இங்கேயும் ரெட்டிக்கும். அப்ப இங்க இவ் கூட்டல் ஓங்கிறது என்னவா மாறும்? ஒவ்வொன்றுன்னு ஆயிரும். இவ் கூட்டல் 2 என்ன ஆகும்? இவ்விரண்டுன்னு மாறிடும். ஐ கூட்டல் இவ்வு கூட்டல் ஐங்கிறது என்ன ஆகும்? ஐ5. இங்க என்ன ஆகாது? ஒற்று ரெட்டிக்காது. அப்போ உங்களுக்கு ராங்க அது இருக்கு, சி இருக்கு. இங்க பாருங்க இவ் கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறிடும்? வாவா மாறிடும். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. 1 கூட்டல் 1னா ஒவ்வொன்று, 2 கூட்டல் 2னா இவ்விரண்டு, 5 கூட்டல் 5னா ஐ5, 6 கூட்டல் 6னா அவ்வாறு. அப்போ உயிர் வந்துச்சுன்னா வவ்வுன்னு சொல்லிட்டேன். மெய் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மெய் வந்தா அங்க என்ன மெய் எழுத்து இருக்கோ, வருமொழியில என்ன மெய் எழுத்து இருக்கோ அந்த மெய் எழுத்தே உங்களுக்கு மிகழும். பாருங்களேன், 3 கூட்டல் 3ன்னு வச்சுக்கோ. 3 கூட்டல் 3 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது என்ன பேர் புணர்ச்சிகள்ல எது குறுகுன்னு சொல்லிட்டோம்? மூ வந்து குறுகுன்னு சொல்லிட்டோம். அப்போ மூங்கிறது மூவா மாறிடும். மத்த எல்லா எழுத்தும் கேன்சல் ஆயிருமா? முன்னதின் முன்னிலை ஓடன் அடிப்படையில கேன்சல் ஆயிடும். வருமொழியில இங்க உயிரெழுத்து இல்ல, மெய் எழுத்து இம்மு ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க இம்மு தானே மெய் எழுத்து, அந்த மெய் எழுத்து இங்க வந்துடும். அப்ப என்ன வரும்? மும்மூன்றுன்னு மாறிடும்.
புரியுதா? அப்ப உயிரெழுத்து வந்துச்சுன்னா வவ்வும், மெய்யெழுத்தா வந்துச்சுன்னா எந்த மெய்யெழுத்து வருமொழியில் இருக்கோ அந்த மெய்யெழுத்தே உங்களுக்கு உள்ள வந்துடும். 9 ஒலித்த எண் 9ம் இரட்டின் தன்னோட சேரும் போது உயிர் வந்தா வவ்வும், வருமொழியில உயிர் வந்தா வவ்வும், மெய் வந்தா மிகழும். அந்த மெய் என்ன எழுத்து இருக்கோ வருமொழியில அது அப்படியே வரும். முதல் கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 10 கூட்டல் 10 பாருங்க. 10 கூட்டல் 10 இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிருமா? முன்னதின் முன்னிலை ஓடன் அடிப்படையில கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? பா இருக்கு. வருமொழியில மெய்யெழுத்து தானே வருது. வருமொழியில மெய்யெழுத்து வரதுனால அந்த மெய்யெழுத்து என்ன? இப்பு. அப்ப என்ன வரும்? பப்பத்துன்னு மாறிடும். புரியுதா? இந்த இடத்துல தனிக்குறில் எடுத்து ஒற்று வரும். ஆனா நெடிலுக்கு அடுத்து என்ன வராது? ஒற்றானது ரெட்டிக்காது. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகாது? இவ்வு எக்ஸ்ட்ரா வராது. ஐ வைந்து தான் வருமே தவிர்த்து ஐ வைந்துன்னு வராது. அதனால சி மட்டும் ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, கீழ்கண்ட புணர்ச்சி வகைகளில் எத்தனை இணைகள் சரியாக உள்ளது? இந்த இணைகள் எல்லாம் பார்க்கும்போது கரெக்டா பார்த்துக்கணும். சரியாக உள்ளது. ஏல் பிளஸ் களம் எழுகளம். இந்த ஏல் அப்படிங்கிற என்னோட இந்த களம்ங்கிறது, அதாவது இந்த ஏல் அப்படிங்கிற எண்ணு பெயர்ல அளவா இருக்கட்டும், நிறையாகட்டும், எண்ணாகட்டும், இதெல்லாம் சேரும் போது என்ன ஆகும்னா அளவு, நிறை, எண் இதெல்லாம் சேரும் போது வருமொழியில உங்களுக்கு என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். வருமொழியில வல்லினம் வருது. அப்ப வருமொழியில வல்லினம் வரும்போது இந்த இல்லோட எது சேருதுன்னா உகரம் சேருது. அப்ப என்னவா மாறுது? லூவா மாறிடுது. ஏங்கிறது அப்படியே என்ன ஆகிருது? ஏ நெடில்ங்கிறது குறிலாயிருது, குறிகிறது, எழுன்னு மாறிடுது. அப்ப என்ன வந்துடும்? எழு பிளஸ் களம் எழுகளம். திரும்ப சொல்றேன், ஏல் என்ற எண்ணு பெயரோட உங்களுக்கு இந்த அளவு, நிறை பெயர் இந்த மாதிரிலாம் சேரும் போது அந்த அளவு நிறைங்கிறது வல்லினமா இருக்கும் பட்சத்துல அந்த இல்லானது, ஏல்ல இருக்கக்கூடிய இல்லானது உகரத்தோட சேர்ந்துட்டு ஏ அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? ஏவா மாறிடும். அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகுது? கரெக்ட். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இளங்குமரனார் தமிழ் சொல் வளத்துல இருக்கு. இது எல்லாமே இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஏல் பிளஸ் 100,000. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஏலோட 100,000 சேரும் பொழுது அப்படியே இயல்பாக வரும். எப்படி வரும்? ஏல் 100,000 அப்படியே வரும். அதே மாதிரி ஏல் பிளஸ் தாமரை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்? ஏல் தாமரை. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா வருமொழியோட ஈற்றெழுத்துல, வருமொழி ஈற்றெழுத்துல ஐயாகட்டும், தாமரை ஐ வருதா, அதே மாதிரி அம்மாகட்டும் பல்லாகட்டும், அதாவது தாமரை, வெள்ளம், ஆம்பல். அப்ப இதோட ஏல் சேருதுன்னா உங்களுக்கு அப்படியே இயல்பா வரும். ஏல் தாமரை, ஏல் வெள்ளம், ஏல் ஆம்பல். ஏன் இயல்பா வந்து நினைக்கிறேன். அப்போ இப்ப இந்த இடத்துல என்ன வந்துடும்? ஏன் தாமரை வரும். அப்ப ரெண்டாவதும் மூணாவதும் உங்களுக்கு ராங்கா இருக்கு. பச்சு உள்ளது கரெக்டா இருக்கு. அப்ப அந்த ஏல் அப்படிங்கிறது அளவு பெயரோட நிறை பெயரோட சேர போது பன்னீனமா வந்துச்சுன்னா அந்த எடுத்து உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த இல்லோட உகரம் சேர்த்துட்டு வியூவா மாறிடும். நான் மாறிருக்கா? அது போக அந்த ஏங்கிறது என்னவா மாறினா புரிலா மாறி, ஏ நெடில்ங்கிறது புரிலா மாறிடும். அதே மாதிரி 100,000 இந்த ஏன் சேரும் போது ஏன் 100,000 வந்துடும். இந்த வருமொழியில ஈச்செழுத்து ஐ அப்பல் இந்த எழுத்தோட முடிச்சுன்னா இயல்பாக தான் வரும். கிருஷ்ணா, அப்போ எத்தனை தான் கரெக்டு? ஒரே ஒரு இணை மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு. பாருங்க. அடுத்த புயல் அப்படின்ற ஒரு சொல்லோட சிறப்பகுதி எப்படி பொறுத்தது பாரு. புயல் அப்படிங்கிறதுல அந்த புயல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற்றுமை சாட்சியிலே வரும், அயல்வழி புணர்ச்சியிலே வரும். என்ன வேற்றுமை? அது என்ன அயல்வழியும் நீங்க படிச்சிருப்பீங்க. வேற்றுமைனா அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையே அந்த வேற்றுமை உறுப்புகளானது மறைஞ்சிருக்கு. வேற்றுமை உறுப்புகள் உள்ள மறைஞ்சிருக்கும். சரியா? மண் பிளஸ் களம் வச்சுங்க 14 களம் சொல்லுவோம். அப்ப அந்த மண் களம் அப்படி சொல்லும்போது ரெண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சிருக்கு. அயல்வழி புணர்ச்சினா மண் பிளஸ் பெரிகள் வச்சு, மண் பிளஸ் எந்த ஒரு வேற்றுமை உறுப்புகள் இல்லை. அப்போ வேற்றுமை உறுப்புகள் அல்லாததை என்ன சொல்லுவோம்னா அல்வழி. சில இடங்கள்ல வேற்றுமை அல்வழி சொல்றேன்னா இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க. நம்ம வேற்றுமை புணர்ச்சியில பாருங்க,
இது குயின் அப்படிங்கிறது இந்த சொல்லானது வேற்றுமையாகட்டும் அல்வழியாகட்டும் ரெண்டிலையுமே வேற்றுமையாகட்டும் அல்வழியாகட்டும் ரெண்டிலுமே எப்படிதான் வரும்னா இயல்பாக தான் வரும். சுயின் கடுமை சுயின் சிறுமை, குயின் பிளஸ் கடுமைனா குயின் பிளஸ் சிறுமைனாலும் உங்களுக்கு அப்படியே இயல்பாக வந்துடும். அப்போ குயின் அப்படிங்கிற பொருளோட எந்த பொருள் சேர்த்தாலும் இயல்பாக புணர். அப்போ உங்களுக்கு என்ன சிறப்பு விதிகள்ல ரெண்டுமே கிடைச்சிட்டது. சரிங்களா? சரி, ஓகேங்க. அப்போ குயின் அப்படின்ற பொருளோட எப்படி கனெக்ட் தெரிஞ்சுட்டா அப்போ குயின் அப்படின்னா எக்ஸாம்பிள் இதுக்கான மீனிங் என்ன பாதுகாக்க குயினான சொல்லுங்க ஆட்சியாளர் சொல் பெண் ஆட்சியாளர் பொருள் அது மாதிரி நிறைய பொருள்கள் உண்டு. அதுல நம்ம பூச்சிகள் வகையிலேயும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் ஒரு சரிங்க. அப்ப குயின் என்ற சொல்லோடு வேற்றுமையாகட்டும் அல்வழியாகட்டும் புலரும் போது என்ன இயல்பாக வந்து அப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்கு சரியானதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உணர்ச்சி வகைகள்ல தவறானது எது? 4வது கொஸ்டின் பாருங்க. உணர்ச்சி வகைகள்ல எது தவறானது கேட்கிறாங்க. தாவ பிளஸ் குத்தினார். தாவ அப்படின்ற ஒரு இணை எச்சத்துல இந்த வா என்ற ஈறு கெட்டு போய் வா என்ற ஈறு கெட்டு போனதுக்கு அப்புறம் இலைமொழி ஈஸ்டில் உங்களுக்கு என்ன வருது? உயிர் வருதா? இச்சு கூட்டல் சா அப்படிங்கிறது வருது. இலைமொழி ஈஸ்டில் உயிர் வருது. வருமொழியில காத்தாதாப்பா வரிசை வருதா? அப்ப இயல்பீறு வெளியீறு நின்ற உயிர்வும் என்ன ஆகும்? தாஸ்தாதாப்பா அப்படின்னு அதன் அடிப்படையில் இங்க என்ன ஆயிரம் இக்கு வந்துருது. அப்ப என்ன வரும்? தாத்தினால் அப்படி சொல்லிட்டு வசனம். இப்போ உங்களுக்கு இது கரெக்டு தான். சார் பிளஸ் கால் அப்படின்னு இருக்கா? சார் பிளஸ் கால் அப்படிங்கிற சார் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு சொல்லோடு கால் அப்படிங்கிறது சேருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா வல்லினம் பெய்வோம். சால் சால் அச்சுப்பது மாறு. சரி, இதுவும் கரெக்டு தான். அடுத்தது பிளஸ் புரியுது மீ அப்படிங்கிற பொருளோடு அந்த மீ அப்படிங்கிறதோட நம்ம வேற்றுமையில எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அது வல்லினம் மிகும். வேற்றுமையில இருந்துச்சு வேற்றுமையில அந்த பொருள் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அல்வழியில வரும்போது என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அப்ப இருக்கு தக்ஸான எனக்கு டீ தான் என்னது தவறானது. அடுத்தது பாருங்க. அவுன்ஸ் மூட்டல் யான் இருக்கா? இந்த மாதிரி இந்த சுஸ்டில் இவ்வானது இந்த யாக்கு என்ன மெயிலுத்து வந்து அந்த இது அப்படியே இங்க வந்துடும். அப்ப என்ன வரும்? இது மாதிரி தெரிஞ்சது. தாவ என்ற வினையச்சம் வரும்பொழுது அந்த வா என்ற ஈரு கெசு போகும். அது போல இயல்பிரி என்ற உயிரும் தாத்தாதாவும் போடுறோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டார் பிளஸ் ஸ்டார் அப்படி ஸ்டார் என்ற சொல்லோடு ஸ்டார் அது புணரும் போது வல்லினம் எங்க வீசு வந்துச்சு. நீ என்ற சொல்லோடு அல்வழி புணர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. வேற்றுமை புணர்ச்சினா கண்டிப்பா வல்லினம் இங்க மிகும். இது அல்வழியா இருக்கிறதுனால இந்த சொல்லோடு என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அவங்க கூட்டணி துத்து புணர்ச்சியில ஹாஸ்பிட்டல் யான் வரும்போது இந்த சின்ஸ்பானது நீங்க யாசு உடத்தீங்கன்னா இங்கு முதல் காணி வரும். அப்போ அந்த இங்கு அப்படியே உங்களுக்கு இது வந்துடும். என்ன வந்துடும்? அந்நியார் அப்படிங்கிறது பாய்ச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. வித்தியாசமான நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சேவைப்படும். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. 5வது கொஸ்டினை பாருங்க. துத்து பெயருக்கான சிறப்பு விதிகளில் எத்தனை இணைகள் சரியாக உள்ளது அப்படின்னு கேட்டுதான். அத்து கூடலை அதனை, இத்து கூடலை இதனை, ஒத்து கூடலை உதனை. இந்த மாதிரி வரும் பொழுது இந்த துஸ்துக்களோடு எந்த சாரியை தேருது? அதாவது இதுல நம்ம என்ன பிரிக்க போறோம்னா சாரியை சேர்க்க போறோம். இந்த 2 நிலைமொழி வருமொழிக்கு இடையில நம்ம என்ன போறோம்? சாரியை சேர்க்க போறோம். எந்த சாரியைனா அன்சாரியை சேர்க்க போறோம். பாருங்க. அன்சாரியை கேஸ் இதுல அன்சாரியை சேர்க்கும் போது இந்த ஆயுதம் கெட்டு போகும். ஆயுதம் கெட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 2 உடைங்க பிளஸ் உயிர் வரும்போது இந்த உதாரணம் என்ன ஆகும்? கெட்டுனர். அப்ப இஷ்டக்குதல் என்ன ஆகும்? தாவா மாறிடுமா? அப்ப இன்னுதல் என்னவா மாறும்? நையா மாறிடுமா? இது போல அதனை இதனை சுதனை வரும். நடுவுல என்ன சாரியை சேர்ந்திருக்குன்னா அன்சாரியை சேருது. அன்சாரியை சேரும் போது அந்த ஆயுத எழுத்தானது கெட்டு போடு. கெட்டுட்டு உயிர் வரின் உட்குரல் மெய்வித்து ஓட்டும் அடிப்படையில உதரம் கெட்டு போச்சு. இது போக நம்ம உடல்மே நிமித்து 1 இயற்கை விதிப்படி எல்லாம் சேர்ந்து அதனை இதனை இதனை வழி. அப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கு? சரியான் தான் இருக்கிறது. அன்சாரியை அடுத்தது பாரு எனக்கு
தமிழ் என்பதற்கான பிறப்பு விதிகளின் பொருந்தாதது எது? பாருங்க. தமிழ் பிளஸ் பிள்ளை, தமிழ பிள்ளை, தமிழ் பிளஸ் வளவன், தமிழ வளவன், தமிழ் பிளஸ் நாதன், தமிழநாதன், தமிழ் பிளஸ் அரசன், தமிழரசன். இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுலயும் சாரியை தேக்கப்படுது. தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் ஏதோ ஒரு சொல்லோட சேருது. சரிங்களா? இது நாற்கணம் சொல்லலாம். நாற்கணம்னா என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிரெழுத்து. அதுதான் நாற்கணம். நீங்க நாற்கணத்தோடு அது புணரும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன சாரியை சேர்க்கப்படுதுன்னா, ஆச்சாரியை, அகரச்சாரியை சேர்க்கப்படுது. அகரச்சாரியை சேர்க்கப்படுதுன்னு பாருங்க. தமிழ் பிளஸ் பிள்ளைன்னு இருக்கா, இந்த ஆவ பேருங்க. அப்ப என்ன வரும்? தமிழ அப்படிங்கிறது மாறிடுமா? வில் பிளஸ் ஆ தேர்ந்து தமிழன்னு மாறிடும். இங்க பிள்ளைன்னு இருக்கா, நிலைப்பொலி ஈஸ்டெழுத்துல உயிரெழுத்து இருக்கு. இ பிளஸ் ஆ உயிரெழுத்து இருக்கு. வருமொழியில தாசாதாப்பா வருஷம் வந்துச்சுன்னா, எஸ் வீரு விதியிரு மிக்க உயவும் தாத்தாதாப்பா மிகுன்ற அடிப்படையில என்ன ஆகுது? தமிழ பிள்ளைன்னு ஆகுது. இதே மாதிரி இங்க பாருங்க, கீழே தமிழ் பிளஸ் வளவன் இருக்கா, இதுல அகரத்தாரியை சேருங்க. அப்ப என்ன வரும்? எயிட் பிளஸ் ஆர் நேர்வு தமிழ வளவன், தமிழ வளவன் அப்படிங்க வந்துடும். ஸ்டாட்ஸா இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே கட்ஸ். அடுத்து தமிழ் பிளஸ் நாதன். அப்ப அகரஸ்டாரி இதோட பேருங்க என்ன வரும்? தமிழ நாதன் மாறிடுமா? வந்துச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, இதையும் தமிழ அரசன் மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் ரெண்டுமே உயிரா இருக்கா, இந்த ரெண்டு உயிர்களை உடம்படுத்துறதுக்கு நடுவுல ஒரு மெய்யெழுத்து வருமா? உடம்படு மெய் புணர்ச்சி படிச்சிருக்கோம்ல. ஐவழி எவ்வும் ஏனைய உயிர் முன் பவ்வும் ஏமுன் இவ்விருமையில் உடம்படு மெய்யெனவாகவும் படிச்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல லாவை உடத்தீங்கன்னா ஐ வந்தா மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, யான் சொல்லக்கூடிய யூஸ் பண்ணுவோம். ஏனைய உயிர் வரும் பொழுது இந்த லா உடத்தீங்கன்னா அதாவது ஐ எனக்கு உடப்படுமையான நீர் போடுறோம். ஏனைய உயிர் இதை தவிர்த்து ஏனைய உயிரா வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இவ்வு யூஸ் பண்றோம். வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறோம், இவ்வு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன வந்துடும்? இவ்வு வரும். இப்ப இஃப்ல சாங்கிறது என்ன ஆகும்? வா மாறும். அப்ப என்ன வரும்? தமிழ வரத்தன் இந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு ராங்கானது எது? ஆப்ஷன் டி. இப்போ தமிழ் என்ற சொல்லோடு நாற்கணம் சேரும்போது அகரச்சாரியை இணைகிறது. அகரச்சாரி இணைந்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மலான விதிகளை யூஸ் பண்றோம். புரிஞ்சிருக்கும் நினைக்க செழிவா. அடுத்த விதிக்குள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் 7வது தான் அப்படின்ற சிறப்பு விதிகள்ல சரியானது எது? பேசுதான். இதுவும் வேற்றுமை அல்வழி அப்படின்னு இருக்கு. தான் செய்னா தன்னோட கையின் அரசன். இங்க வேற்றுமை வருது. தான் பிளஸ் என்கிறது உங்களுக்கு அல்வழியில வருது. சரிங்களா? இது வேற்றுமை, இது அல்வழி. வேற்றுமையா இருக்கும் போது இந்த தானானது என்ன ஆகும்? தன்னா மாறிடும். தான் அப்படிங்கிறது என்ன ஆகிறது? இந்த தா அப்படிங்கிறது ஸ்தாமா மாறிடும். புரிகிறது உங்களுக்கு? அல்வழியில வரும்போது என்ன ஆகும்? இயல்பாக வந்துடும். இப்போ அல்வழியில வரும்போது இயல்பாக வந்துடும். கரெக்ட் ஃபேஸ். உங்களுக்கு எதுல வந்திருக்கு? வேற்றுமையில வரும்போது அது குறுகி வந்திருக்கு. இதுவும் கரெக்ட். அப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? கரெக்டா வந்திருக்கு. சரிங்களா? புரிஞ்சுச்சா? அதாவது தான் அப்படின்ற சிறப்பு விதிகள்ல வேற்றுமையா அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை புணர்ச்சியில இருந்துச்சுன்னா தான் அப்படிங்கிறது சன்னா மாறும். மற்றபடி அல்வழியில என்ன ஆயிரும்? அந்த பொருளோடு இயல்பாக வந்துடும். தான் சில துரியன், தான் துரியன், தான் சில கை சன் கை மாறு. புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன வந்துடும்? இங்க எனக்குமே உங்களுக்கு சரியானதுதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது ஓகேங்க. 8வது கொஸ்டின் பாருங்களேன். புணர்ச்சி வகைகளில் பொருந்தாதது எது? மருந்து கூட்டல் பை, மருத்து பை அப்படின்னு வந்திருக்கு. இரும்பு கூட்டல் வலிமை, இருப்பு வலிமைன்னு வந்திருக்கு. குரங்கு கூட்டல் மனம், குரக்கு மனம் வந்திருக்கு. கன்று கூட்டல் ஆ, கன்றான்னு வந்திருக்கு. இது எப்படி மாறி இருக்குன்னா, இங்க பாருங்களேன். இந்துக்கு இனமான எழுத்து என்ன? இத்து. அதாவது மெல்லினம் இங்க வல்லினமாக மாறி இருக்கு. இம்முக்கு இப்புன்ற வல்லின எழுத்து இனமா வந்திருக்கு. அதே மாதிரி இங்குக்கு இனமான எழுத்து இக்குன்றது வந்திருக்கு. சரிங்களா? இது போக இங்க எப்படி இப்பு வந்துச்சுன்னா மருத்துன்னு மாறி இருக்குமா? மருத்து பிளஸ் பை. நிலைமொழி ஈச்சில உயிர் இருக்கு. வருமொழியில காசாதப வருஷம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இயல்பீறு விதியிரு நின்ற உயிர் முன் காசாதப மிகும் அடிப்படையில மருத்து பைன்னு ஆறிடுச்சு. இங்க இரும்பு கூடல் வலிமைன்னு ஆச்சு, இருப்பு வலிமைன்னு மாறிடுச்சு.
குரங்கு கூட்டல் மனம் என்னவா மாறிடுச்சு? குரக்கு மனம் மாறிடுச்சு. அப்ப இங்க என்ன மாறி இருக்கணும்? கன்று கூட்டல் ஆனா இங்க கற்று கூட்டல் ஆண் மாறி இருக்கணுமா? இந்த இன்னுக்கு இனமான எழுத்து என்ன? வல்லினத்துல இரு வந்திருக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அடிப்படையில என்ன கெட்டு போவோம்? உகரம் கேன்சல் ஆகும். அப்ப இர் பிளஸ் ஆங்கிறது என்னவா மாறும்? ராவா மாறும். அப்ப என்ன வரும்? கற்றா அப்படிங்கிறது வரணும். ஓகேயா? இதுதான் உங்களுக்கு பொருந்தாதது. சரிங்களா? புரியுதா? அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு நிலைமொழி வருமொழி புணரும் போது அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய அந்த மெல்லின எழுத்தானது புணரும் போது வல்லின எழுத்தா மாறுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்க இன்னைக்கு இனமானதுன்னா இரு வரணும். சரிங்களா? அங்க இன்னே போட்டிருக்கேன், இன்னே போட்டிருக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன வராது? இங்க இரு தான் வரணும். இரு வந்ததுக்கு அப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற அடிப்படையில உகரம் கேன்சல் ஆகி கற்றான் மாறி இருக்கும். சரிங்களா? இன்னும் இந்த சிம்பிளா சொல்லணும்னா சிலப்பதிகாரம் எப்படி வரும்? சிலம்பு கூட்டல் அதிகாரம் வருமா? அப்ப இங்க என்ன ஆகும்? சிலப்புன்னு மாறிடுமா? இம்முக்கு வந்து என்ன சிலப்புன்னு மாறிடுமா? சிலப்பு கூட்டல் அதிகாரம் மாறிடும். அப்ப இதுல உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடுமா? ஓடுனதுக்கு அப்புறம் இப்பு கூட்டல் என்ன ஆயிரும்? சிலப்பதிகாரம் மாறிடுமா? இதை கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நிலைமூலியில உங்களுக்கு மெல்லினம் வந்து அது அப்படியே வல்லினமா மாறும். அதன் அடிப்படையில கொடுத்துருக்க ஒரு புணர்ச்சி விதி. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்க. புல் என்பதற்கான சிறப்பு விதிகள்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. புல் பிளஸ் கடிது புல்லுக்கடிதுன்னு வந்திருக்கு. இங்க புல் பிளஸ் கடுமை புல் கடுமைன்னு வந்திருக்கு. அதாவது இந்த புல் அப்படின்ற சொல்லோடு அக்ரிணியாகட்டும், சாரி அல்வழியாகட்டும், உங்களுக்கு வேற்றுமை ஆகட்டும், இந்த புணர்ச்சி விதிகள்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா உகரச்சாரியை இடம்பெறும். புல் அப்படிங்கிறதோட வேற்றுமை அல்வழிகள்ல உங்களுக்கு என்ன சாரியை இடம்பெறும்னா உகரச்சாரியை. அப்ப இங்க புல்லுக்கடிதுன்னு எப்படி வந்துச்சுன்னா இந்த இல்லோட உகரச்சாரியை சேரும். உகரச்சாரியை சேர்ந்தா என்ன வரும்? புல்லு அப்படின்னு மாறும். இங்க இருக்க இல்லோட மறுபடியும் ஒரு இல் வரும். அந்த இல் பிளஸ் ஊ அப்படிங்கிறது சேரும் போது புல்லு அப்படின்னு மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் நிலைமொழி ஈற்றலத்துல உயிர் வருது, வருமொழியில காசாதபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த மெய் எழுத்து அப்படியே மிகுமா? காசாதபம் மிகுமா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? புல் அப்படிங்கிறக்கா அந்த இல்லோட உகரம் சேரும்போது என்ன ஆகும்? புல்லு அப்படின்னு மாறும். மாறினதுக்கு அப்புறம் இங்க இயல்பிறு விதி நின்ற உயிர் முன் காசாதபம் மிகுமா? அப்ப புல்லு பிளஸ் கடுமை இங்க என்ன வரும்? புல்லு கடுமைன்னு வரும். அப்ப இங்க புல் கடுமை அப்படிங்கிறது தப்பு. உங்களுக்கு எது மட்டும் தான் கரெக்ட்? 1வது மட்டும் கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புல் அப்படின்ற சொல்லோட அவங்களுக்கு அல்வழி வேற்றுமையில வரும்போது உகரச்சாரியை இடம்பெறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த இல்லோட எது சேருதுன்னா உகரம் சேருது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இது போல அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 10வதுல கீழ்கண்டவற்றில் புணர்ச்சி வகைகள்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வேல் பிளஸ் யாவன் மண் பிளஸ் யாப்பு. இது என்னவா மாறிக்குன்னா வேலியாவான் மண்ணியாப்புன்னு மாறி. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. அதாவது உங்களுக்கு அல்வழி ஆகட்டும் வேற்றுமை ஆகட்டும், இந்த 2 வழிகளாகட்டும், வருமொழியில யகரம் வந்துச்சுன்னா நிலைமொழியில நல்லா கவனிச்சுக்கணும். நிலைமொழியில இந்த 10 மெய்யெழுத்துக்கள் எனன நமன எரல வளல யாவ தூக்கிடுங்க. இந்த 10 மெய்யெழுத்துக்கள் நிலைமொழியில வந்து வருமொழியில யகரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சாரியை இடம்பெறும்னா இகரச்சாரியை வரும். இந்த 10 மெய்யெழுத்துக்கள் நிலைமொழியில வந்து வருமொழியில யகரம் வந்துச்சுன்னா இதுல என்ன சாரியை இடம்பெறும்? இகரச்சாரியை இடம்பெறும். வேல் கூட்டல் யாவன் இருக்கா? அப்ப இங்க இகரச்சாரியை வந்தா என்ன ஆகும்? வேலியாவன் வந்துருச்சு. மண் கூட்டல் யாப்புன்னு இருக்கா? இங்க இன்னோட இகரச்சாரியை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மண்ணி யாப்பு. ஒரு சில இடங்கள்ல டைரக்டா உங்களுக்கு அந்த சாரியை வந்து உள்ள போய் இணையாது. அந்த ஒற்றே மறுபடியும் ஒருக்கா ரெட்டிச்சு அதுக்கப்புறம் அந்த சாரியை சேர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அங்கங்க நான் உங்களுக்கு அந்த ஒற்றானது ரெட்டிச்சு வர மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதை நீங்க குழப்பிக்க வேண்டாம். இகரச்சாரியை இடம்பெறும், உகரச்சாரியை இடம்பெறும், அகரச்சாரியை இடம்பெறும் நான் சொல்றேன்ல. ஒரு சில இடங்கள்ல அந்த ஒற்று ரெட்டித்து வந்து அதுக்கப்புறம் அந்த சாரியை இணைகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல டைரக்டா இணையும். இப்ப வேல் கூட்டல் ஈல வந்து பாத்தீங்கன்னா வேலியாவன் மாறிடுச்சு. ஆனா இங்க மண் கூட்டல் யாப்புல அந்த ஒற்று ரெட்டிச்சு அதுக்கப்புறம் அந்த இகரச்சாரியை சேர்க்கிறேன். அப்ப என்ன வந்துருது? மண்ணி யாப்புன்னு மாறிடுது. புரியுதா? அப்ப இந்த இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 மெய்யெழுத்து வந்து
வருமொழியில உங்களுக்கு எகரம் வந்துச்சுன்னா இகரச்சாரியை வரும். இவ்வளவுதான். அப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்குங்க, கரெக்டா வரும். கீழ்கண்ட புணர்ச்சிகள் ரெண்டுமே சரியானது. சுட்டு பெயருக்கான சிறப்பு விதிகள் எத்தனை இணைகள் சரியானது? சுட்டு பெயருக்கான சிறப்பு விதிகள் எத்தனை இணைகளாக சரியானதா இருக்கு பாருங்க. அவு பிளஸ் ஐ அவற்றை, இவ் பிளஸ் ஐ இவற்றை, உ பிளஸ் ஐ உவற்றைன்னு மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல எந்த சாரியை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அச்சுன்னு சொல்லக்கூடிய சாரியை சேர்க்கிறோம். பாருங்க, அவ்வு கூட்டல் ஐயா, இங்க அச்சு சாரியை நான் சேர்க்கிறேன். அச்சு சாரியை சேர்க்கும் போது இவ்வு கூட்டல் ஆகுது என்ன ஆயிரும், வாவா மாறிடும். இங்க இரு வந்துருமா, இங்க ரூவா உடைச்சிங்கன்னா இரு பிளஸ் ஊவா, உயிர் வரின் உக்குரல் என்ன ஆகும், மெய் விட்டு ஓடுமா. அப்ப இரு பிளஸ் ஐ என்னவா மாறிடும், ரையா மாறி. அப்ப என்ன வரும், அவற்றைன்னு வரும். அதே மாதிரி இங்க இவற்றை, இங்க வந்து உவற்றைன்னு மாறும். அப்ப எத்தனை இணைகள் இதுல சரியா இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 3 இணைகளும் சரியாக உள்ளது. சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வுன்ற இந்த சுட்டு பெயர்கள்ல ஐ இந்த மாதிரி வேற ஏதாவது எழுத்துக்களோடு சேரும் பொழுது, இந்த இருக்கா ஐ அப்படிங்கிறதுல சேரும் போது அச்சு சாரியை நம்ம சேர்க்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெஷலான விதிகளை டைரக்டாவும் கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். இது ரிப்பீட்டாக கூட செய்யலாம், தெரிஞ்சுக்க வச்சுங்க. அச்சு சாரியே சேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் புணர்ச்சி வகைகளில் சரியானது எது? எயினக்குடி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா எயின் பிளஸ் குடி. எயினச்சேரி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா எயின் பிளஸ் சேரி. சரிங்களா, அதாவது இது எப்படி இங்க மாறி இருக்கு அப்படின்னா எயின் பிளஸ் குடின்னு இருக்குல்ல, இதோட என்ன சேருது, அகரச்சாரியை சேருது. அப்ப இன் பிளஸ் ஆங்கிறது என்னவா மாறுது, நாவாக மாறுது. இதா இருக்கா, எயின அப்படிங்கிறது மாறிடுது. அப்ப இங்கேயும் பாருங்க எயின அப்படிங்கிறது மாறிடுது. இது போக நிலைமொழி ஈச்செழுத்துல உங்களுக்கு உயிர் வருது, வருமொழியில காசாதாப்பா வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த காசாதாப்பா ஒச்சுங்கிறது மிகவும் சொன்னோமா. அப்ப இங்க இக்கு வந்துடும், இங்க இச்சு வந்துடும். சரிங்களா, அப்ப எயின் அப்படின்ற சொல்லிலையும் நல்லா கவனிச்சுக்கணும். எயின் என்ற சொல்ல என்ன சாரியை வருது, அகரச்சாரியை வருது. சரிங்களா, அகரச்சாரியை வச்சு வருது. அப்ப ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது, கரெக்டா தான் இருக்கு. 12வது கொஸ்டினும் உங்களுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, தீர்க்க சந்தி இடம்பெறாதவை எவை கேட்டிருக்காங்க. தீர்க்க சந்தி எதுல இடம்பெறல அப்படின்றது, சிவாலயம், கிரீந்திரன், குரு உபதேசம், நரேந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்ப தீர்க்க சந்தி, இந்த சந்தியில 3 சந்தி நம்ம பார்ப்போம். தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தி. இந்த மாதிரி சந்தி வகையில கேட்க வாய்ப்புகள் இருக்கு, கேட்கவும் செஞ்சிருக்காங்க. போன தடவை குரூப் 2 இதை கேட்டிருக்காங்க. முக்கியமானது தீர்க்க சந்தி அப்படின்னா என்னன்னா, இப்ப பாருங்க சிவாலயம் இருக்கா, இதை பிரிங்க, சிவ கூட்டல் ஆலயம். நிலைமொழி ஈச்சில உங்களுக்கு என்ன இருக்கு, இவ்வு கூட்டல் ஆவா. வருமொழியில் என்ன இருக்கு, ஆ வருதா. இந்த மாதிரி வரும்பொழுது இந்த சந்திகள்ல என்ன ஆகும்னா இதோட ஈச்செழுத்தும் முதல் எழுத்தும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அந்த இவ்வோட ஆ சேருமா அப்படின்னா இதில் நெடிலான ஆ சேரும். அப்ப இவ்வு கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறும், சிவாலயம் அப்படின்னு மாறும். அதாவது சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, நிலைமொழி இங்க வருமொழி, நிலைமொழி இது வருமொழி. தீர்க்க சந்தியில ஆ ஆ வருது, வருமொழியில உங்களுக்கு அதே ஆ ஆ வருதுன்னா இது எதோட சேர்க்கணும் அப்படின்னா ஆவோட சேர்க்கணும். சரிங்களா, அப்ப அந்த 2 எழுத்தை கேன்சல் பண்ணி விட்டுட்டு எதோட சேர்க்கணும், ஆவோட சேர்க்கணும். நிலைமொழி எழுத்துல ஆ வந்தாலும் சரி, ஆ வந்தாலும் சரி, ஆ வந்தாலும் சரி, ஆ வந்தாலும் சரி, இல்ல மாத்தி வந்தாலும் சரி. அப்ப நிலைமொழி ஈச்செழுத்துல ஆ வந்து வருமொழி முதலெழுத்துல ஆ வந்துச்சுன்னா இந்த எழுத்துக்களை கேன்சல் பண்ணி அந்த மெய் எழுத்தோட எதை சேர்க்கணும், ஆவ சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஈ ஈ ஈ ஈ இந்த மாதிரி வரும் பொழுது இந்த ஈச்செழுத்துல எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு முதல் எழுத்த உள்ளேயும் கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்க்கணும், ஈயோட சேர்க்கணும். இங்க பாருங்க, கிரீந்திரன் இருக்கா, கிரி பிளஸ் இந்திரன். நிலைமொழி ஈச்செழுத்துல ஈ வருது, வருமொழியில ஈ வருதா, அதை கேன்சல் பண்ணிருங்க. அப்ப இங்க என்ன வரும், இரு இருக்குமா, அந்த இருளோட நம்ம என்ன சேர்க்கணும், ஈய சேர்க்கணும். அப்ப இரு பிளஸ் ஈ என்ன வந்துடும், ரீன் வந்திருக்கா, கிரீந்திரன் வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
ஊ ஊ ஊ. நிலைமொழி ஈற்றெழுத்து, இது வருமொழியில முத எழுத்து. நிலைமொழி ஈற்றெழுத்து, வருமொழி முத எழுத்து. சரிங்களா? இப்போ இதுல எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்க்கணும் அப்படின்னா ஊவோட சேர்க்கணும். இதா இருக்கா? குரு பிளஸ் உபதேசம். நிலைமொழி ஈற்றெழுத்துல இரு பிளஸ் ஊவா? நிலைமொழி ஈற்றெழுத்துல ஊ வருதா? இங்கேயும் ஊ வருது. ஊ ஊ வந்தாலும் சரி, இல்ல ஊ ஊ வந்தாலும் சரி, இல்ல ஊ ஊ வந்தாலும் சரி, காம்பினேஷன் எப்படி வந்தாலும் சரி, அந்த எழுத்தை ஃபுல்லா நம்ம கேன்சல் பண்றோம். ஈற்றெழுத்தை கேன்சல் பண்றோம், மொத எழுத்தை கேன்சல் பண்றோம். அந்த மெய்யெழுத்தோட எதை சேர்க்கணும்? ஊவை சேர்க்கணும். அப்ப என்ன வரும்? இரு பிளஸ் ஊங்கிறது என்னவாகும்? ரூவா மாறிடும். அப்ப குரு உபதேசமும் கரெக்ட் தான். அவ்வளவுதான். இதுதான் தீர்க்க சந்தி. தீர்க்க சந்தியை பொறுத்த வரைக்கும் தெளிவா கவனிச்சுக்கணும். நிலைமொழி எழுத்து, வருமொழி எழுத்து, அதை நம்ம கேன்சல் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் விதியா ஞாபகம் வச்சுங்க. எப்படி வந்தா அப்படின்னா, இங்க ஆ ஆ வந்தாலும் சரி, இங்க வருமொழியில ஆ ஆ வந்தாலும் சரி, ஆ ஆ இங்க ஆ ஆ வந்தாலும் இந்த எழுத்துக்களை கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்த்துடணும்? அங்க ஒரு மெய்யெழுத்தோட எதை சேர்த்துடணும்? ஆவை சேர்த்துடணும். ஈ வந்தாலும் சரி, நிலைமொழி ஈற்றெழுத்துல, அதே மாதிரி வருமொழி முதலெழுத்துல ஈ வந்தாலும் சரி, இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்த்துடணும்? ஈயோட சேர்த்துடணும். அடுத்தது நிலைமொழி ஈற்றெழுத்துல ஊ வந்தாலும் சரி, வருமொழி முதலெழுத்துல ஊ வந்தாலும் சரி, காம்பினேஷனை மாத்தி வந்தாலும் சரி, கேன்சல் பண்ணி விட்டு எதோட சேர்த்தணும்? ஊவோட சேர்த்தணும். அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கரெக்ட். இந்த நரேந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல வந்துரும்னா குணச்சந்தில வரும். அப்ப இதுதான் உங்களுக்கு இடம்பெறாதவை. இது எப்படின்றத அடுத்ததுல பார்ப்போம். சரிங்களா? தீர்க்க சந்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதோட எதை சேர்க்கணும்ன்றத ஞாபகம் வச்சுங்க. நிலைமொழி ஆ ஆ வந்து வருமொழி ஆ வந்துச்சுன்னா ஆவோட சேர்க்கணும். ஈ வந்து இங்கேயும் ஈ வந்துச்சுன்னா ஈயோட சேர்க்கணும். ஊ வந்து இங்கேயும் ஊ வந்துச்சுன்னா எதோட சேர்க்கணும்? ஊவோட சேர்க்கணும். அந்த மெய்யெழுத்துல எதை சேர்க்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது விருத்த சந்தியில இடம்பெறாதவை எவை? பாருங்க, விருத்த சந்தி இதுல எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, கங்கோகம், மகோதாரியம், கலசௌதனம், சுரேசன். இதை நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்களேன், எல்லாத்துலயுமே அந்த அவுன்றது சேர்ந்திருக்கா, இதுல மட்டும் அவு சேரலன்னு சொல்லி நீங்க ஈஸியா இதை பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க எப்படி இந்த கங்கோகம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா கங்கா பிளஸ் ஓகம், கங்கா பிளஸ் ஓகம். இந்த மகோதரியம் எப்படி வரும்? மகா பிளஸ் ஓதாரியம். சரிங்களா? மகா பிளஸ் ஓதாரியம். அடுத்தது கலசௌதனம் அப்படிங்கிறது கலச பிளஸ் ஓதனம். இந்த மாதிரி பிரிக்கிறோம். சரிங்களா? கங்கா பிளஸ் ஓகம், கலச பிளஸ் ஓதனம், மகா பிளஸ் ஓதாரியம்ன்றது பிரிக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்? எப்பவுமே இந்த மாதிரி சந்திகள்ல ஈற்றெழுத்து என்ன இருக்கு? இக்கு பிளஸ் ஆ. இங்க என்ன இருக்கு? இச்சு பிளஸ் ஆ. இங்க என்ன இருக்கு? இக்கு பிளஸ் ஆ. இல்ல எல்லா எழுத்துக்களும் சரிங்களா கேன்சல் பண்ணிருங்க. இந்த எழுத்துக்கள்ல நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வருமொழி முதலெழுத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணியாச்சா? கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்கு? ஒரு மெய் எழுத்து மட்டும் இருக்கா? இங்க நல்லா கவனிச்சுக்கணும். நிலைமொழி ஈற்றெழுத்துல உங்களுக்கு ஆ ஆ வரும். நிலைமொழி ஈற்றெழுத்துல வெறுமனே எது வரும்? ஆ ஆ வரும். வருமொழியில உங்களுக்கு ஓ அது போக அவு. சரிங்களா? ஓ அல்லது அவு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ரெண்டுல இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்க்கணும்னா அவ்வோட சேர்க்கணும். நிலைமொழி ஈற்றெழுத்துல ஆ ஆ, வருமொழி முதலெழுத்துல ஓ அவு, இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எதோட சேர்க்கணும்? அவ்வோட சேர்க்கணும். அப்ப இங்க பாருங்க, அவ்வோட சேருங்க. இக்கு பிளஸ் அவுங்கிறது என்ன ஆகும்? கவுன் மாறிடுமா? வந்துருச்சா? அடுத்தது இங்க இச்சு பிளஸ் அவுன்னு சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சவுன்னு வந்துருச்சா? அடுத்தது இங்க பாருங்க, இக்கு பிளஸ் அவ்வோட சேருங்க, கவுன் மாறிடுச்சா? புரியுதா? நான் சொல்றது சிம்பிளா என்னன்னா, அந்த ஈற்றெழுத்தை கேன்சல் பண்ணிருங்க. பிரிங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் ஈற்றெழுத்து முதல் எழுத்தை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதோட சேர்க்க போறோம், எந்த உயிரெழுத்தோட சேர்க்க போறோம்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். தீர்க்க சந்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேர்க்கக்கூடிய எழுத்துக்குன்னா ஆ வரும், ஈ வரும், ஊ அப்படிங்கிறது வரும். இதே உங்களுக்கு
விருத்த சந்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலைமொழி ஈற்றெழுத்து பிக்சடா ஆ ஆ மட்டும்தான் வரும். நிலைமொழி ஈற்றெழுத்துல ஆ ஆ மட்டும்தான் வரும். வருமொழியில ஓவோ அவ்வோ வந்துச்சுன்னா எந்த எழுத்தோட நம்ம சேர்க்கணும்? இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஈற்றெழுத்து முதலெழுத்து எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவ்வோட சேர்க்கணும். இதா இருக்கா? எல்லாத்துலயுமே அவ்வோட நான் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கரெக்டா வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு எதுல வந்துடும்? குணசந்தியில வரும். இந்த குணசந்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். பாருங்க, குணசந்தியில இடம்பெறாதவை எவை? கவனிங்க. மகேசன் இருக்கா? அப்ப என்ன வரும்? மக கூட்டல் ஈசன் வரும். இங்க நரேந்திரன் உடைங்க, என்ன வரும்? நர கூட்டல் இந்திரன். சுரேசன் அப்படின்ற பிரிங்க, சுர கூட்டல் ஈசன். குணச்சந்தியை பொறுத்த வரைக்கும் நிலைமொழியில அடுத்து வருமொழியில, நிலைமொழி அடுத்து வருமொழி. சரிங்களா? நிலைமொழி வருமொழி வச்சுக்குவோம். நிலைமொழியில இங்கேயும் பிக்சடா ஆ ஆ மட்டும்தான் வரும். உங்களுக்கு தீர்க்க சந்தியில மட்டும்தான் நிலைமொழிகள்ல மாறும். ஆனா குணசந்தியிலும் விருத்த சந்தியிலும் பிக்சடா எது மட்டும்தான் இருக்கும்னா ஆ ஆ மட்டும்தான் இருக்கும். நிலைமொழியில எது மட்டும்தான் பிக்சடா இருக்கும்? ஆ ஆ மட்டும்தான் இருக்கும். எதுல? குணசந்தியிலையும் விருத்த சந்தியிலையும். சரிங்களா? சரி, வருமொழியில உங்களுக்கு எது வந்தா அப்படின்னா, வருமொழியில இங்க பாருங்க, எல்லாத்துலயும் என்ன வருது? ஈ ஈ வந்துச்சுன்னா அப்ப இந்த எழுத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எந்த எழுத்தோட நம்ம சேர்க்கணும்? ஏவோட சேர்க்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். நிலைமொழியில ஆ ஆ வந்து வருமொழியில ஈ ஈ வந்துச்சுன்னா இங்க பாருங்க, காவ உடைங்க, இக்கு பிளஸ் ஆவா கேன்சல் பண்ணுங்க. ஈய கேன்சல் பண்ணியாச்சா? இர் பிளஸ் ஆவா கேன்சல் பண்ணிடுவோம். இர் பிளஸ் ஆவா கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இந்த மாதிரி நிலைமொழி ஈற்றெழுத்துல ஆ ஆ வந்து வருமொழி முதலத்துல ஈ ஈ வருதுன்னா, ஈ வருது ஈ வருதா? அப்ப எதோட சேர்க்கிறோம்? ஏவோட சேர்க்கிறோம். அப்ப என்ன வரும்? இக்கு பிளஸ் ஏங்கிறது மகேசன் வந்துருச்சா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஏவோட சேர்த்தோம், நரேந்திரன் வந்துருச்சா? இங்க அதே மாதிரி இரு பிளஸ் ஏவை சேர்க்கிறோம், என்ன வந்துருச்சு? சுரேசன் மாறிடுச்சா? அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்துல ஆ வந்து வருமொழியில ஈ ஈ வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஏவோட சேருது. எந்த எழுத்தோட நம்ம சேர்க்கிறோம்? எந்த உயிரெழுத்தோட சேர்க்கிறோம்? ஏவோட சேர்க்கிறோம். இதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப இது என்னது அப்படின்னா, சரி அப்போ நல்லா கவனிங்க. நதீசன் இருக்கா? அப்ப நதீசனை பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? நதி கூட்டல் ஈசன் வருமா? நிலைமொழியில உங்களுக்கு என்ன வருது? இத்து கூட்டல் ஈயா? அப்ப நிலைமொழியில ஆ ஆவை தவிர மத்த எல்லாம் வந்தாலே அது என்னது? தீர்க்க சந்தின்னு முடிவு பண்ணிருங்க, அவ்வளவுதான். அப்ப இது என்ன சந்தி? தீர்க்க சந்தி. ஈ ஈ வரும்போது என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு எதாகும்? இந்த ஈ கேன்சல் பண்ணி ஈ கேன்சல் பண்ணி எதோட சேரும்? ஈயோட சேருமா? அப்போ இத்து கூட்டல் ஈ என்ன வரும்? நதீசன் மாறும். இப்போ இது தீர்க்க சந்தி. பிக்சடா ஞாபகிச்சுங்க. தீர்க்க சந்தினா நிலைமொழியில ஆ ஆ வரும், ஈ ஈ வரும், ஊ ஊ வரும். ஆனா விருத்த சந்திலையும் குணசந்திலையும் நிலைமொழியில ஆ ஆ மட்டும்தான் வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் குழப்பமா தான் இருக்கும், திரும்ப திரும்ப பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி புதுசா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த 3 விதிகளுமே ரொம்ப முக்கியம். அதுல கங்கா பிளஸ் ஓகம்ங்கிறது கொஸ்டின்ல கேட்டது, குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டது, ரொம்ப முக்கியம். ஒரு 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப பாருங்க, கண்டிப்பா ஈஸியா ஆயிரும். குழப்பற மாதிரி இருந்தாலும் இதை ரிப்பீட்டடா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ல வைக்க என்ன ஆயிரும்னா ஒரு புரிதல் வந்துடும். ஏன்னா எந்த எழுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சந்திகள்ல, இந்த 3 சந்திகள்ல நிலைமொழி எழுத்தையும் வருமொழி எழுத்தையும் கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நிலைமொழியில ஒரு மெய்யெழுத்து வரும். அந்த மெய்யெழுத்தோட எந்த உயிரெழுத்தை நம்ம சேர்க்க போறோம்னு தான் இருக்கு. அதை மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த 3 சந்திகளும் ஈஸி. இதுல தீர்க்க சந்தி அப்படிங்கிறது நிலைமொழியில உங்களுக்கு எல்லா காம்பினேஷன்லயும் வரும். ஆ ஆவை தவிர மற்ற எல்லா காம்பினேஷன் வரும். ஆனா விருத்த சந்தி குணசந்தியில உங்களுக்கு என்ன வராது? அந்த மாதிரி மற்ற காம்பினேஷன் வராது. பிக்சடா ஆ ஆ மட்டும்தான் வரும். திரும்ப திரும்ப பாருங்க, கண்டிப்பா அது ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகும் பாருங்க. நெக்ஸ்ட், அது கூட்டல் அன்று. இதுவும் கொஸ்டின்ல கேட்டது. இந்த அது அப்படின்ற சொல்லோட அன்று சேரும் போது என்ன ஆகும்னா இந்த அஞ்சுங்கிறது ஆன்று அப்படிங்கிறது மாறிடும். என்னவா மாறிடும்? அது கூட அன்று சேரும் பொழுது இந்த அஞ்சுங்கிறது என்னவா மாறிடும்? ஆன்றா மாறிடும். அப்ப நிலைமொழியில உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ரூல்ஸ் அடிப்படையில உகரம் கேன்சல் பண்ணிட்டு இத்து கூட்டல் ஆங்கிறது என்னவா மாறிடும்? அதான்று அப்படிங்கிறது மாறிடும். அப்ப கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும்? அதான்றுன்னு வரும். இதுவும் கொஸ்டின்ல கேட்டது. அது ஒன்றுன்னு வரக்கூடாது. அது கூட அன்று சேரும் போது அந்த அஞ்சுங்கிறது ஆன்றா மாறிடும்.
அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுன்ற ரூல்ஸ் அடிப்படையில உகரத்தை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இட்டு கூட்டல் ஆங்குது தாவா மாறிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது அகம் கூட்டல் செவி. இதுவும் முக்கியமானது. அகம் அப்படிங்கிறதோட இந்த செவி கைன்னு சொல்லக்கூடிய இந்த சினைப்பெயர்கள் சேரும் பொழுது என்ன நடக்கும்னா இந்த அகத்துல இருக்கக்கூடிய இந்த கா வந்து கேன்சல் ஆயிரும். அகம் முன்னர் செவி கை வரன் இடையென கெடும். இந்த கான்ற எழுத்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? இச்சு இருக்கா? அந்த இம்மானது என்னவா மாறிடும்னா இஞ்சா மாறிடும். இச்சுக்கு இனமானத்தை இஞ்சா மாறிடும். அப்ப என்ன வரும்? அஞ்சவி அப்படின்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் அந்த கா கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இந்த சேவை உடச்சுன்னா இச்சு கூட்டல் ஏ வரும். அந்த இச்சுக்கு இனமானது என்ன? இஞ்சு. அந்த இஞ்சு வந்து இந்த இம்மானது இஞ்சா மாறிடும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? அஞ்சவி அப்படிங்கிறது வரும். இதே மாதிரி அகம் கூட்டல் கை வச்சுக்கும். அப்ப இங்க கேன்சல் ஆகும். கா கேன்சல் ஆயிருமா? அப்ப இங்க இக்கு வருதா? இக்கு கிரமானது என்ன? இங்கு. அப்ப என்ன வரும்? அங்கை அப்படின்ட்டு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்க. 18வது கீழ்கண்ட புணர்ச்சி வகைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஏ வந்து வழுதுணங்காயின் இருக்கு, பி வந்து தாளம்பூன்னு இருக்கு, சி வந்து ஆவிரை வேறுன்னு இருக்கு, டி வந்து எலுமிச்சம்பழம் இருக்கு. இதுல நான் ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன் பாருங்க. தாளம்பூ எடுத்துக்கோங்க. தாளம்பூ அப்படிங்க தாளை பிளஸ் பூன்னு வரும். இதுல தாளை லைய உடைங்க இல் பிளஸ் ஐன்னு வருதா? இந்த இடத்துல ஐ கேன்சல் ஆகி அம்சாரிய இணையும். அப்ப அம்சாரி இணையும் போது என்ன ஆகும்? இல் பிளஸ் அம்ங்கிறது லம்னு மாறிடும். அப்ப தாளம்பூ அப்படிங்கிறது மாறிடுச்சா? இதே மாதிரி எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை பிளஸ் பழம்னு வருமா? அப்போ இங்க இச்சு கூட்டல் ஐயா ஐன்னு சொல்லும் போது ஐ கேன்சல் ஆகி அம் சேர்ந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ஆயிரும்? சம்பளம் வந்துருமா? எலுமிச்சம் பழமும் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வழுதுணங்காயின் இருக்கா? வழுதுணங்காய் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? வழுதுணை பிளஸ் காயா. இதுல இன் பிளஸ் ஐ கேன்சல் ஆகி அம் சேர்த்துக்கோமா? சேர்த்தோம்னா என்ன வரும்? வழுதுணம் பிளஸ் காய் அப்படிங்கிறது வரும். இங்க இம் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பும்படி இம் கேன்சல் ஆயிரும். கா அப்படின்னு உடைச்சீங்கன்னா இக்கு பிளஸ் ஆன் வருமா? இக்கு நம்மளுக்கு என்ன? இங்கு. அப்போ வழுதுணங்காய் வந்துருச்சு. ஆவிரை வேறுன்னு எப்படி வரும்? அப்போ ஐ கேன்சல் ஆகி அம்பு சேர்ந்துச்சுன்னா ஆவிரம் வேர் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஐ அப்படிங்கிற ஈச்செழுத்து கேன்சல் ஆகி அம்சாரியோட இணையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது இவ்விடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? இது வந்து என்ன புணர்ச்சினா எகர வினா சுட்டு புணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எகர இது ஏங்கிற வினா எழுத்தான ஆ இ உ அப்படிங்கிறது என்னது? சுட்டெழுத்து. இப்ப இங்க பாருங்க. ஏ பிளஸ் இடம், ஆ பிளஸ் இடம், இ பிளஸ் இடம், உ பிளஸ் இடம் இந்த மாதிரி போட்டிருங்க. இந்த எகர வினா சுட்டு புணர்ச்சியில ஏ ஆ இ உ ஏங்கிறது வினா எழுத்து, ஆ இ உங்கிறது என்னது? சுட்டெழுத்து. அப்ப இதெல்லாம் நிலைமொழியில இருக்க வருமொழியில உங்களுக்கு உயிரெழுத்து வருது. வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும்னா வவ்வும். எல்லாத்துலயுமே வவ்வும். சரிங்களா? அப்ப தனிக்குறில் எடுத்து ஒச்சு வரும்பொழுது என்ன ஆகும்னா ரெட்டிக்கும். எல்லாமே தனிக்குறில் எடுத்து ஒச்சு உயிர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெட்டிக்கும். அப்ப என்ன வரும்? எவ்விடம், அவ்விடம், இவ்விடம், உவ்விடம் வரும். அதாவது சிம்பிளா எகரவினா சுட்டு புணர்ச்சியின் அடிப்படையில நிலைமொழியில ஏ ஆ இ ஊன்றது இருக்கும். வருமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகும்னா வவ்வும். அதன் அடிப்படையில நீங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனிக்குள் எடுத்து ஒச்சு வரும்போது என்ன ஆகும்? அந்த ஒச்சானது தனிக்குள் எடுத்து ஒச்சு வருமொழியில உயிரெழுத்து இருக்கனால ரெட்டிக்கும். அதன் அடிப்படையில உங்களுக்கு போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? எவ்விடம், அவ்விடம், இவ்விடம், ஒவ்விடம் வரும். அப்ப இவ்விடம் எப்படி பிரியும்? ஈ கூட்டல் இடம்னு வரும். மத்த எல்லாமே ராங். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் எத்திசை. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் ஏ ஆ இ ஊன்னு போட்டுக்குவோம். கோயில் வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. கோயில் ஆ பிளஸ் கோயில், இ பிளஸ் கோயில், உ பிளஸ் கோயில். இப்ப இதே மாதிரியே ஏ ஆ இ உ அப்படிங்கிறது
எகரவினா சுட்டு புணர்ச்சியில ஏ வச்சுக்கிறோம், ஆ வச்சுக்கிறோம், ஈ வச்சுக்கிறோம், ஊ வச்சுக்கிறோம். நிலைமொழியில வருமொழியில மெய்யெழுத்து இருக்கு. இக்கு கூட்டல் ஓவா, அப்போ வருமொழியில மெய்யெழுத்து வருது. வருமொழி மெய்யெழுத்தா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க என்ன மெய்யெழுத்து இருக்கோ அந்த மெய்யெழுத்தே அப்படியே வந்துடும். அப்ப இங்க பாருங்க எத்திசை அப்படின்னு இருக்கா, எத்திசை பிரிச்சிங்கன்னா ஏ பிளஸ் திசைன்னு வரும். இதை உடச்சிங்கன்னா என்ன வரும், இத்து பிளஸ் ஈயா. இப்ப இத்துன்ற மெய்யெழுத்து அப்படியே இங்க வந்துடும். அப்ப என்ன வந்துடும், எத்திசைன்னு வரும். ஓகேயா. நம்ம நிறைய வித்தியாசமான புணர்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம். இது மாதிரி தமிழ் தென்றல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து புணர்ச்சி விதிகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விதிகள் நம்மளுக்கு புதுசா தெரியும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி விதிகள் தெரிஞ்சிருக்குன்னா இதே மாதிரி நிறைய விதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த டெஸ்ட்ல இந்த மாதிரி புணர்ச்சி விதிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க. எல்லா டெஸ்ட்டுமே பாருங்க, 100 நாளுமே இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.